அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி என்னென்னா நம்ம ரவையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பன் தோசை செய்கிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பில் ரவை எடுத்துக்கிறேன். எடுத்து போட்டு தயிர், அதுலேயே அரை கப்பு தயிர் போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து கலந்துக்கிறேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிறேன். போட்டு கலந்து இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டேன், கொஞ்சோண்டு தண்ணி போட்டு இப்போ அரைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி இப்போ வந்து இது எடுத்து வச்சுருப்போம். இப்போ வதக்க போகிறோம். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், பொடியாக நறுக்குன வெங்காயம், கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போடணுங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வந்த பிறகு நீங்கள் பொடியாக நறுக்குன இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஓகேங்களா? இதை வதக்குனது எல்லாமே இப்போ ஆஃப் பண்ணோம். இப்போ அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்ச மாவில் போட்டு கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு சின்னதாக போட்டு நல்லா கலந்துக்கணும். நம்ம வதக்குனதும் சேர்த்து போட்டு கலந்துக்கணும். கலந்து நல்லா இது வந்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடகம் தாளிக்கணும் இல்லையா, அந்த வானல் தான் இப்போ நம்ம சுட போகிறோம். இது தாங்க அது. இதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நம்ம கொஞ்சோண்டு போட்டு குட்டி குட்டியாக போட்டு எடுக்க போகிறோம். இப்போ திருப்ப போகிறோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். திருப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி செவந்து நல்லா வரணும். வந்துன்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா சுட்டிருக்கேன். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக, நல்லா ஸ்டஃப்லாம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மார்னிங் டிஃபன் இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரவையில் செஞ்சதுன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி டிஃபன் வீடியோஸ்லாம் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அல்லாஹ் ஹாஃபிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி என்னென்னா நம்ம ரவையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பன் தோசை செய்கிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பில் ரவை எடுத்துக்கிறேன். எடுத்து போட்டு தயிர், அதுலேயே அரை கப்பு தயிர் போட்டு